பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் உங்களுக்காக, உங்கள் சந்ததிக்காக ஆசீர்வாதத்தின் வார்த்தையை சங்கீதம் 103 அதிகாரம் 17 வசனத்திலிருந்து கொண்டு வருகிறேன். கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும், அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதையாய் என்றென்றைக்கும் உள்ளது. கர்த்தருடைய கிருபையும் கர்த்தருக்கு பயப்படுகிற தேவ பயம் உள்ள உங்களுக்காக, யாரெல்லாம் அந்த தேவ பயத்தில் நிரம்பி இருக்காங்களோ, ஒரு குடும்பத்தில் குடும்ப தலைவன் குடும்ப தலைவி தேவ பயத்தில் கர்த்தருடைய கிருபையை காத்து கொள்ளுவதில் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிற பொழுது வசனம் சொல்லுகிறது, அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேல் அனாதையா என்றென்றைக்கும் உள்ளது. அதற்காகத்தான் ரெகபோத் ஆலயத்திலையும் சரி, நான் பேசுகிற அன்பு குடும்பங்களோடு சரி, நான் சொல்லுகிற காரியம், ஒரு தகப்பன் ஒரு தாய் தேவனுடைய கிருபைக்காய் காத்திருந்து ஒவ்வொரு நாள் அதிகாலையில, ஆண்டவரே உங்க கிருபை எங்க குடும்பத்தை தாங்கட்டும், கிருபை எங்க பாதையில் இருக்கட்டும். அந்த தேவ பயம், தேவனுக்கு பயப்படுகிற பயம், கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும். எந்தெந்த குடும்பங்கள்ல தேவ பயம் இருக்குதோ, கர்த்தருக்கு பயபக்தியோடு அந்த காரியத்தை செய்யணும். என் ஆண்டுடைய காரியத்தில் நான் பயபக்தியா இருக்கணும், ஆண்டவருக்கு என்று செய்கிற காரியத்தில் நான் பயபக்தியா இருக்கணும் அப்படி என்று சொல்லி யாரெல்லாம் பயபக்தியா இருக்கார்களோ அந்த சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியே வரும். என் வார்த்தையை கேட்கிற அருமையான தகப்பன்மாரே, தாயாரே, உங்க இருதயத்துல ஒரு முடிவை செய்யுங்க. எல்லா நேரத்திலும் எல்லா வேளையிலும், நான் பல வருடம் 25 வருட ஊழி அனுபவத்துல பார்த்துட்டேன், கர்த்தருடைய கிருபைக்கும் தேவனுக்கு பயப்படுகிற பயத்திற்கும் யாரெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கிறாங்களோ எந்த சூழ்நிலையிலும் அவர்கள் சந்ததி கைவிடப்படுவதை நான் பார்த்ததே இல்லை. கர்த்தர் அவ்வளவா நடத்துகிறார். ஏனென்றால் அந்த கிருபையை நம்ம கனப்படுத்துகிறோம். கர்த்தருடைய கிருபையை நீங்க கனப்படுத்துவீர்கள் என்றால், கர்த்தர் ஆலயத்தில் வைத்திருக்கிறது ஒரு பெரிய கிருபை. தேவனுடைய ரட்சிப்பை பெற்று தேவனுடைய ஆலயத்தில் இருப்பது உங்களுக்கு பெரிய கிருபை. அந்த கிருபையை பயன்படுத்தி கொண்டு அந்த தேவ பயத்துல உண்மை உத்தமமா இருக்கிற பொழுது பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுகிறத பார்க்கிறேன். அவர்கள் ஆசீர்வதிப்பதை காட்டிலும் அவர்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவதை பார்க்கிறேன். இன்றைக்கு தேவனுடைய கிருபைக்கும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திற்கும் ஒவ்வொரு குடும்பத்திலும் முக்கியத்துவம் இருக்கட்டும். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறுவதற்கு அது தேவனுடைய கிருபையை காத்து கொள்ளுகிற ஒரு கிருபாதார பலியா உங்களை ஒப்புக்கொடுங்க. என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் என்னுடைய குடும்பம் ஆசீர்வாதமா இருப்பதற்கும் தேவ திட்டம் எங்கள் குடும்பத்திலேயே சரி, இந்த நாள்ல ரெகபோத் ஊழியத்தில் நடைபெறுவதற்கு ஒரே காரியம், அந்த கிருபையை விருதா வாக்காதபடி அந்த கிருபையை காத்துக்கொள்ள தேவன் தயவு செய்தார். அந்த தேவ பயம், அந்த தேவ பயத்துல ரொம்ப முக்கியமா இருங்க. அருமையான வாலிப சொல்லுங்களே, இந்த வார்த்தையை கேட்கிற வாலிப செல்வங்களே, தேவ பயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஒரு சில குடும்பங்களை பார்க்கிறேன், அவங்களுடைய பெற்றோர் மிகுந்த தேவ பயத்துல பிள்ளைகளை வளர்த்துறாங்க. ஆனால் பிள்ளைகள் ஆலயத்தை நேசிப்பது, தேவனை நேசிப்பது, தேவனுடைய வசனத்தை நேசிப்பதுல கொஞ்சம் ஸ்லாக்காய் போயிடுறாங்க. அது நாளடைவாகிற பொழுது அந்த குடும்பத்துல ஆசீர்வாத குறைச்சல், அவர்களுடைய சந்ததியில் ஆசீர்வாத குறைச்சல் வரும். இன்றைக்கு சங்கீதம் 103:17 படி பிள்ளைகளுடைய பிள்ளைகள் அனாதையா என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் கர்த்தருடைய கிருபைக்கும் தேவனுக்கு பயப்படுகிற பயத்திற்கு கொடுக்கிற அந்த முக்கியத்துவத்துல கொஞ்சம் கூட கம்மியா போயிடாதீங்க. அந்த இடத்துல எந்த இடத்துலயோ அஜாக்கிரதையா இருந்துடாதீங்க. தேவ கிருபையை பாதுகாத்துக் கொள்ளுங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துல ஒரு முக்கியத்துவம் முதலிடத்தை கொடுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்களும் உங்க சந்ததியும் ஆசீர்வாதமா இருப்பீங்க. சங்கீதம் 103:17 படி கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் குடும்பத்தின் மேலும் உங்க சந்ததியின் மேல் இருப்பதாக தேவன் உங்களை பலப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக. God bless you.